श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। ബൃഹദാരണ്യക ഉപനിഷത്ത് നാലാവതി അധ്യായത്തിൽ നാലാവതി ബ്രാഹ്മണം 15ാമതി മന്ത്രം. യദൈതത് യദൈതത് യദൈതം അനുപശ്യതി ആത്മാനം ദേവം അഞ്ജസാ ஈசானம் பூதபவ்யஸ்ய ந ததோ விஜுகுப்சதே. இந்த பிராமணத்தில் யாக்ஞவல்கர் 8வது மந்திரம் இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பார்த்த, இனிமே கூட பார்க்க போற சில இந்த மந்திரங்கள் எல்லாமே ஞானத்துடைய பெருமை, அப்புறம் ஞான ஸ்வரூபம் அண்ட் ஞான பலம், அது மூணுமே சேர்ந்து கலந்துதான் இந்த மந்திரங்கள் எல்லாத்துக்குள்ள அடிப்படையா அர்த்தம் இருக்கு. எல்லாமே ரொம்ப முக்கியமான மந்திரங்கள். இது சிலதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கு. 12வது மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 வரிதான். ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி எவ்வளவோ ஆழமான அர்த்தம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த 15வது ஸ்லோகத்துடைய அர்த்தம் பார்க்கும்போது, யாரு இந்த ஆத்ம தத்துவத்தனை பிரம்ம தத்துவத்தனை தானன்னு சொல்லி அந்த தேவம் எது ஏதம் அனுபஷ்யதி ஆத்மானம், தனையோ அவனுடைய ஸ்வரூபமா யாரு ஒருத்தனோ இந்த தத்துவத்தினை உணர்றானோ தெரிஞ்சுக்கிறானோ, யார் அந்த தெய்வம், என்ன அந்த தத்துவம்னா ஈசானம், எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு கண்ட்ரோல் செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் ஆதாரபூதமா இருக்கிற கண்ட்ரோல் செய்யறதே சொன்ன. ஆக்சுவலி பிரம்மன் வந்து எதுவுமே பண்றதில்லைன்னு சொல்றோம். பிரம்ம சைத்தன்யம் எதுவுமே பண்றதில்லை. ஆனா மாயா சக்தி கூட சேர்ந்து வியக்தமாகும் போது அந்த வியக்தமாகிறது கூட ஏதாவது ஒரு வேலையா ஏதாவது பண்றாருன்னா இல்ல, அவர் பாட்டுக்கு அன்டச்சாக இருந்து ஈஸ்வரனா ஒர்க் பண்றாரு. அதனாலதான் மாயா சகித பிரம்மனுக்கு ஈஸ்வரன் ஒரு பேரு கொடுத்து சமஷ்டி லெவல்ல. இந்த ஈஸ்வரன் வந்து காலத்துக்கு பூத பவ்ய வர்த்தமான எல்லாத்துடைய ஆதாரமாகவும் சப்போர்ட்டராகவும் கண்ட்ரோலராவா இருக்கார். அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால, அந்த பிரம்ம தத்துவம் நானேன்னு தெரிஞ்சுக்கிறதுனால, வெஷ்டி சமஷ்டிலோ ஏதாவது பேதம் காணப்பட்டு இருந்தாலும், அங்க ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு இருந்தாலும் சமஷ்டிலோ கூட மாற்றம் ஏற்படுறது. இங்க உடம்பு வெஷ்டில எப்படி மாற்றம் ஏற்படுறதோ சமஷ்டில கூட மாற்றம் ஏற்பட்டு கொண்டுட்டே இருக்கிறது.
சமஷ்டிக்கு அதிபதியா இருக்கிற ஹிரண்ய கர்ப்பனும் இல்லைன்னா அந்தர்யாமி ஈஸ்வரன் பத்தி சொல்லும் போதும் அங்க ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னா அங்கேயும் மாற்றம் இல்லை. ஆனா நம்ம மாத்தி வச்சுக்கிறோம். நம்ம திருஷ்டிலோ பல கடவுள், பல நாமங்கள், பல ரூபங்கள். இது நம்ம பண்ண வேலை தவிர ஈஸ்வரன் பண்ணல. ஈஸ்வரன் இது எதுவுமே சொல்லல. அதனால ஈஸ்வர லெவல்ல கூட ஒண்ணுமே அங்க சமஷ்டில ஆகல. அதனாலதான் ஈஸ்வரனுக்கு ஜீவனுக்கு பேதம் என்ன? ஈஸ்வரன் சர்வசக்திமான சர்வ கர்த்தா காரியகர்த்தாவா இருந்தா கூட அவருக்கு மாயா ஒன்னும் ஒட்டுக்கல, ஒன்னும் ஆகல. ஆனா அது ஒரு லெவல் கீழே இறங்கி வந்து ரிஃப்ளெக்ஷனா இந்த வெஷ்டி உபாதிలో பிரகாசிக்கும் போது ஜீவாத்மனவோ இங்க பிரச்சனையோ பிரச்சனை புரியுறதா? அதனாலதான் வெஷ்டி அபிமானம் இந்த ஜீவபாவத்தினே தியாகம் பண்ணணும். பண்ணியாச்சுன்னா ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. ஈஸ்வரனுக்கு ஒரு ப்ராப்ளம் குழப்பம் இல்லை. அதுக்கப்புறம் சமஷ்டி. அப்புறம் பிரம்மனுக்கு எப்பவுமே ப்ராப்ளம் இல்லை. பிரம்ம சைத்தன்யத்துக்கு இங்க ஒரு முக்கியமான விஷயத்துல நம்ம விசாரணை பண்ணிருக்கோம் இந்த மந்திரத்தில். அப்படிப்பட்ட ஞானிக்கு, இது உணர்ந்தவனுக்கு ததக அதுக்கு பிறகு அந்த பிரம்ம தத்துவத்தினை இப்படி உணர்ந்ததுக்கு அப்புறம், தானானி உணர்ந்ததுக்கு அப்புறம் ந விஜுகுப்சதே. அந்த விஜுகுப்சதே வார்த்தைக்கு 2-3 வகையா சங்கரர் கொடுத்த அந்த அர்த்தத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதை ஞாபகப்படுத்துகிறது நல்லது. ஒண்ணு வெஷ்டி லெவல்ல இருக்கிற இந்த உடம்பு மனசு உபாதி இது பத்தி அவனு கவலைப்பட மாட்டான். இது காப்பாத்துக்கணும், இதுன்னு ரொம்ப ஜாகிரதை இது பண்ணிக்கணும், இது என்ன ஆகுமோ, இதுக்கு எப்படி பயம் இல்லை வெஷ்டி லெவல்ல. உபாதிக்கு என்னன்னா அது என்னாகும் ஆகும். ஏன்னா உபாதி நான் இல்லையே. அப்புறம் எந்த அளவுக்கு அப்படின்னா ஈஸ்வரனு கிட்ட he doesn't want to protect himself from anything அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லும் போதுதான் ஈஸ்வரன் கிட்ட இருந்து கூட எனக்கு ப்ரொடெக்ஷன் வேண்டாம். ஈஸ்வரன் கிட்ட இருந்து கூட எனக்கு ரட்சணை தேவையில்லை. ஏன்னா நான் பிரம்மமாவே உணர்ந்ததுக்கு அப்புறம் ஈஸ்வரன் అనేది சமஷ்டில ஒரு தோற்றம் தான். வெஷ்டிலோ எப்படி ஜீவ ஒரு தோற்றமோ சமஷ்டிலோ ஈஸ்வர ஒரு தோற்றம். அதனால எனக்கு ஈஸ்வரனு கிட்ட கூட ரட்சணை வேணும், ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லி கூட இவன் கவலைப்பட மாட்டான், பயப்பட மாட்டான், ஆசிக்க மாட்டான். இதுதான் ரொம்ப குரூஷியல் இந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு. பட் வேற வழி இல்லை. இது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா என்ன சொன்னவனுக்கு எவ்வளவு காலத்துக்கு நீ ஈஸ்வரனை தனியா வச்சுட்டு அவர் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவார், அவர் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ற வரைக்கும் என்ன ஆயிடுது, அவர் வெளியில இருக்காருன்னு அர்த்தம். வெளியில இருக்காருன்னு அவருக்கு காலனா இருப்பாருன்னு சொன்னேன். காலம்னு சொன்னா எப்பவுமே உனக்கு என்ன நீ பேசினாலும் உனக்கு பயம் இருந்துதான் இருக்கும். அதனாலதான் கடவுளே உனக்கு ஒரு பயத்தின் உருவாக்குற பல பொருட்களுக்குள்ள அவர் ஒருத்தராயிடுவாரு. அதனால ஆனா ஈஸ்வரன் ஜீவ ஒண்ணுதானே இங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் பயப்பட எனக்கு எது ப்ரொடெக்ஷன் வேணும். அதனால இங்க உள்ள பார்த்தா ஈஸ்வரனே எப்படி ஆத்ம சைத்தன்யமா பார்த்தா நினைச்சா அவர் காலன் ஆயிடுவாருன்னு சொன்னார் இல்லையா? அப்படி என்ன அர்த்தம்? மரணம் అనేది இல்லை சொல்லி அந்த மரணம் இருக்கேன்னு நினைக்கிற அந்த பாவத்தினே அந்த பயத்தினே முடிங்கிடுவாரு.
யாரு முடுங்கிட்டாரு? அவர் முடுங்குறாருன்னா திரும்பி அவர் வேறன் இல்லை, என் ஞானமே முடுங்குச்சு. இப்ப இங்க அதானே ஆத்மானம் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இது அஞ்சசா கஷ்டிதமா நிர்ணயமா இவனும் இந்த விதமா இந்த ஞானம் இப்படி தெரிஞ்சுக்கிட்டா விஜுகுப்சதே. அடுத்ததாக இன்னைக்கு 16வது மந்திரம். யஸ்மாத் அர்வாகம் சம்வத்சரஹ அஹோபிஹி பரிவர்த்ததே தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹோபாசதே அமிர்தம். மேல படிச்ச அந்த மந்திரத்துல சொல்லப்பட்ட ஈசானம் అనేది சொன்னமோ, ஈசன், அந்த ஈசன் இங்க மற்றொரு வாட்டி காலம் பத்தி தானே பேசிட்டு இருக்கிறப்போ அதே விஷயத்தினை இன்னொரு விதமா வெக்தப்படுத்துறார். எப்படின்னா, ஈசனும் காலத்துக்கு மேல காலத்தினை கண்ட்ரோல் பண்றாருன்னு சொன்னோம். அப்படி சொல்றதுக்கு பதிலா ஈசனுக்கு கீழே காலம் இருக்க நீங்க சொல்றாரு. வித்தியாசம் ஒண்ணு இல்லை. காலத்துக்கு மேல அதிபதியா இருக்கிறாரு ஈசனன்னு சொன்னோம். அப்படி சொல்லாம இங்க அர்வாக்கம், அர்வாக் ஒரு வார்த்தை. அப்படி என்ன அர்த்தம்? கீழன்னு அர்த்தம், பிலோ, பினத்தன் அர்த்தம். இந்த மேல கீழன்னு சொல்லும் போது கூட மறுபடியும் ஏதோ ஒரு இந்த கை கீழே இருக்கு, அதுல வாட்ச் மேல இருக்கு, அப்படி எல்லாம் நினைச்சு கூடாது. சரியா? அது ஒரு ஜஸ்ட் ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் தான். அந்த கண்ட்ரோல் சொல்றதுக்காக சொல்ற வார்த்தை அது. ஸோ அந்த விதத்துல மேல அதிபதியா இருக்காருன்னு சொன்னதுக்கு பதிலா அவருக்கு கீழே தான் காலம் இருக்கேன்னு சொல்லும் போது அர்வாக் எப்படி இருக்கு? சம்வத்சரம் அப்படின்னு. யஸ்மாத் அர்வாக் சம்வத்சரா பரிவர்த்ததை. ஒரு குறிப்பிட்ட அந்த காலம் சம்வத்சரம் மட்டும் எடுக்கப்பட்டதை அன்னைக்கே நான் பேசியிருக்கேன் அந்த காலம் பற்றி சொல்லும் போது. க்ஷணத்துல அர்த்த க்ஷணம் எடுத்துக்கணும். அங்கிருந்து ஆரம்பிச்ச முகூர்த்தம், அப்புறம் ஒரு மணி, ஒரு பகலு, ஒரு சாயங்காலம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு பட்சம், இப்படி போலாம். அப்படின்னா எல்லாமே காலம் பேர்ல என்னென்ன மாற்றங்கள் கணக்கு நம்ம பார்க்கிறோமோ அது எல்லாமே வரும். அப்படின்னா அர்வாக்குன்னு பண்ணணும். இது அப்படின்னா சமத்சரம் கால தத்துவத்தினுக்கு குறிக்கிறது. அந்த காலம் ஈஸ்வரனுக்கு அடிப்படையா இருக்கின்றது அப்படின்னு சொல்ல. இங்க பகவான் அகோபிஹி அనే வார்த்தை இருக்கு. அகோபிஹன்னா ராப்பகல் அர்த்தம். ராப்பகல், அகோராத்திரைஹி. அப்போ எல்லா கணக்கு அப்புறம் வரும். அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் பரமாத்மா, இவர் நிஜமா இப்படி சொல்லலாமா? எப்படி ராத்திரி பகல் இப்படி எல்லாம் சொல்லி பொதுவா என்ன சொல்றோம்? பரமாத்மா எட்டர்னல் சொல்றோம் இல்லையா? சாஸ்வதம். என்ன எதனால அப்படி சொல்றோம்? காலத்தின் கணக்கு வச்சுக்கிட்டு தான் நம்ம பரமாத்மா எட்டர்னல் இல்ல பர்மனன்ட் அப்படின்னு பதங்களை உபயோகப்படுத்துறோம். சாஸ்வதம் அப்படின்னு. உண்மையா சொல்ல அந்த பதங்களை கூட உபயோகப்படுத்தக்கூடாது, தவறு. எதனாலன்னா நீ காலத்தை ரிஃபர் பண்ணி வச்சுட்டு அப்போ இருக்காரு, இப்போ இருக்காரு, அப்புறம் இருப்பாரு அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றியா?
அப்படின்னா அவர் இருக்காரு, காலம் இருக்கேன்னு மாதிரி ஆயிடும். அவர் இருக்காரு, காலம் இருந்து கொண்டிருக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ என்ன சொல்லணும்? சரியான வாக்கு சொல்லணும். வந்து இந்த பரமாத்மா வந்து கால ரஹிதன் சொல்லணும். இங்கிலீஷ்ல டைம்லெஸ், கால ரஹிதம், அவ்வளவுதான். காலம் అనేది அங்க இல்லைன்னு சொல்லணும். அப்போ இந்த எட்டர்னல் வார்த்தை அது சொல்ற தேவையில்லை. சாஸ்வதமணி நீ குழிக்கிறன்னா டைம் ரெஃபரன்ஸ் வருது. பர்மனன்ட்னா இம்பர்மனன்ட்னு வச்சு நீ பர்மனன்ட் இருக்கணும். அதனால காலம்னு இது இல்லை, அங்க காலாதீதம் அப்படி சொல்றத கரெக்ட். சரியா? சரி, இது சொல்லிட்டு அடுத்த வரியில வந்து அவர் வந்து தேவா தேவா வார்த்தை முந்தாவது மந்திரத்திலும் உபயோகப்படுத்தப்பட்டது. அதனாலதான் அந்த ஈசனை பத்தி தான் இங்க சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அங்க ஈசானமணி வார்த்தை வந்துச்சு. தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி, ஜோதிஷாம் ஜோதிஹி அது பாக்குறோம். முதல்ல ஜோதிஷாம் ஜோதி இந்த எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி நமக்கு பகவத்கீதையில வந்துச்சு, முண்டகோபனிஷத்துல வந்துச்சு. லைட்டுக்கு லைட்டு, லைட்ஸ் எல்லாத்துக்கும் லைட்டு. இங்க பகுவச்சனம் வரும், ஆனா அங்க சிங்குலர் தான். ஜோதிஷாம் அப்படி அது சொல்லும் போது தத் ஜோதிஷாம் ஜோதி அமிர்தம் அந்த வார்த்தை கடைசியில் இருக்கு. அது இங்க சேர்த்து அமிர்தம். கீதையில எங்க சொன்னார் பகவான்? ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி தமஸ பரமுச்யதே. ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி அது தமசக இருட்டுக்கு மீறி மிஞ்சி இருக்கின்றனது, பரம் அப்படின்னு சொல்லப்படுறது என்றார். முண்டகோபனிஷத்திலும் எங்க எப்படி சொல்லப்பட்டதுன்னா, ஹிரண்மயே பரே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் தச்சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி. பாத்தீங்களா? எல்லாம் வேற ஏதோ உபனிஷத்துல பார்த்த அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் இங்க வருது. எக்ஸாக்ட். ஜோதிஷாம் தத் ஜோதிஹி தத் யதாத்மவிதஹ விதுஹு தது எது ஆத்மவிதஹா விதுஹு. ஆத்மனை தெரிஞ்சுக்கினவனு பிரம்மனை தெரிஞ்சுக்கினது போலுதா, பிரம்மனை தெரிஞ்சுக்கினதுன்னா ஆத்மனை தெரிஞ்சுக்கினது போலுதா. அப்படின்னா ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மா. இது வந்து ரெண்டு சினானிம் வேர்ட்ஸ் சொல்லணும். சரியா? இது எல்லாத்துக்கும் நான் அர்த்தம் சொல்லல, ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறது. ஹிரண்மயே பரே கோஷே விரஜம் பிரம்மம் சிலதெல்லாம் முதல் பிரம்ம லட்சணங்கள் சொல்லப்படுது. நிஷ்கலம் சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி. எப்படி எடுத்துக்கணும்? இது என்ன? இந்த ஜோதிஷாம் అనేది வந்து லோயர் லெவல், கீழப்படியில இருக்கிற வெளிச்சங்கள், விளக்குகள் கீழப்படியில இருக்கு ஜோதிஷாம். அப்படின்னு என்ன சார்? புலங்கள், உடம்பு, மனசு, புத்தி. புத்தி வந்து చైతన్యం கிட்ட இருந்து லைட் வாங்கிச்சு. லைட் வந்து சைத்தன்யத்துக்கிட்ட இருந்து சைத்தன்யம் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் அது மனசுக்கு கொடுக்கறது, மனசு புலங்களுக்கு கொடுக்கறது, புலங்கள் மனசு சேர்ந்து உடம்புக்கு கொடுக்கறது. உடம்பு நேர சைத்தன்யம் பிரம்மன் கிட்ட இருந்து வாங்க முடியாது, வாங்கல.
இதுக்கு நடுவில் யாரோ மீடியேட்டர் இருக்கணும், புரோக்கர் இருக்கணும். அதனால இருக்கிறதெல்லாம் லோயர்னா கீழப்படி செகண்டரி ஜோதி சோர்சஸ் இதெல்லாமே செகண்டரி சோர்ஸ் ஆஃப் லைட்ஸ் சொல்லணும் ஜோதிஷாம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே சிதாபாசத்து மேல் ஆதாரப்பட்டிருக்கு. சிதாபாசமே ஒரிஜினல் பிரம்ம சைத்தன்ய மேல் ஆதாரப்பட்டிருக்கு. அதனால இந்த சிதாபாசத்தோட எஃபெக்ட்ஸ் தான் இதெல்லாம் பாரோ பண்ணதுனால அது எல்லாமே செகண்டரி ஆர் லோயர் லெவல் ஜோதிகள். அதனால ஜோதிஷா. ஆனா ஒரிஜினல் பிரம்மம் ஏது சொல்றோமோ பிம்பம், அது ஆத்மா பரபிரம்மா, அது முக்கியமானது, முதல் பிரைமரி சோர்ஸ் சொல்லணும். அப்போ ஜோதி ஒண்ணுதான். இந்த ஜோதிஷாமனை சொல்ற பாருங்க, எத்தனை இருக்கு, எத்தனை பேருக்கு கண்கள் இருக்கு, எத்தனை பேருக்கு இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு, மனசு இருக்கு. அப்போ இது எல்லாமே அது அந்த ஜோதினால இதெல்லாம் ஜோதிகளா பிரகாசிக்கிறது, வேலை பண்றது. இந்த ஜோதியன்னா லிட்டரலி விளக்கு எடுக்கக்கூடாது. எல்லா சக்தி, எந்தெந்த சக்தி எந்தெந்த புலன்கள் மூலமா வியக்தமாகிறதோ அது எல்லாமே ஜோதிதான். சரியா? அதனால இந்த பகவத்கீதையில சொன்ன இந்த ஸ்லோகம் 13வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. தமச பரமுச்சதே, அது பாதிதான் சொன்னா. 2வது வரி ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். ஞானம் ஞேயம் ஞானம் ஞேயம் ஞானகம்யம். திரிபூட்டி எல்லாமே ஒண்ணு மேலதான் ஆதாரப்பட்டு, திரிபூட்டி இல்லைன்னு தானே நம்ம வேதாந்தத்துல சொல்றோம். அது ஸ்ருதி எல்லாரோட ஹிருதயத்திலோ எப்பவுமே அது உட்கார்ந்து இருக்கு. விசேஷேன திஷ்டதி விஷ்டிதம். இது கீதையில பகவான் சொன்னது. இது அடுத்த பாகம் இந்த மந்திரத்துல பார்த்தோம்னா, அப்படிப்பட்ட இந்த ஜோதிஷாம் ஜோதிகி, அந்த ஈசானம் தேவத்தனை தேவதர்கள் எல்லாரும் எந்த தேவதர்கள், நம்ம இந்திரியங்களுக்கு பின்னாடி தேவதர்கள் இருக்காங்க இல்லையா? இல்ல, இங்க கவனிக்கிறது கஷ்டம். வேதாந்தம் சொல்லிதான் கண்ணுக்கு பின்னாடி இந்த தேவதை, காதுக்கு பின்னாடி இந்த தேவதைன்னு இங்கதான் சொன்னோம். இல்லைன்னு நமக்கு தெரியாது. பட் பொதுவா லோகத்துல கேட்கிறோம், வாயு தேவதை, வருண தேவதை, இந்திர, என்ன எல்லாம் பூஜை டைம்ல எல்லாம் மந்திரம் சொல்லி எல்லாம் ஆகுதி பண்ணவும் தெரியும். ஸோ தேவதர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமா என்ன பண்றாங்க? உபாசத்தே அமிர்தம் ஆயுஹு. அவங்க இந்த ஜோதி, இந்த பரமாத்மானை உபாசனை பண்ணி அவங்க நிறைய அவங்களோட லாஞ்சிவிட்டி, ஆயுஹு, லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஜாஸ்தியா அவங்க எல்லாரும் வாங்கி அழிஞ்சிட்டாங்களாமா உபாசனை மூலமா. அதனாலதான் தேவதைகள் எல்லாருக்கும் ஆயுஷ் ரொம்ப பெருசு. கண்ணுக்கு பின்னாடி சூரிய தேவதான்னு சொல்றோம். இங்க கண்ணு கட்டி போயிடுச்சாலும் சரி, இங்க சரீரமே போனாலும் சரி, அவர் பாட்டுக்கு அவர் எத்தனோ காலம் இருப்பார் இல்லையா? சாஸ்வதம் இல்லை, ஆனா எத்தனோ காலம் இருப்பார். எத்தனோ சிருஷ்டிகள் வரும், எத்தனையோ இது வரும், பிரளயங்கள் வரும், எல்லாம் வரும். அதனால அப்படிப்பட்ட ஆயுஷ் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, அவங்க இந்த பரபிரம்மனை ஜோதினை உபாசனை பண்ணாங்க. அப்படின்னு அப்போ நம்மளும் உபாசனை பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது.
உபாசனா விஷயமே நமக்கு இல்லை வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். இது எதுக்கு சொல்லப்பட்டது இங்க? இதுல நமக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னு சொன்னா, தேவதர்களும் இந்த பிரம்மத்தினை பக்தியோட உபாசனை பண்ணி அவங்களுக்கு ஆயுஷ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப்போ நம்ம இந்த ஆனா நானே அந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இதோட கருத்து நம்ம என்ன புரியுதுன்னா, பிரம்மனை உபாசனை பண்ணதுக்கே அவ்வளவு ஆயுஷ் வந்துச்சு அவங்களுக்கு லாஞ்சிவிட்டியான்னு சொன்னா, நானே பிரம்மமா இருக்கும்போது வாட் டு டாக் அபவுட் த ஆயுஷ்? ஏன்னா அந்த அவங்களை அடைஞ்ச ஆயுஷோட சாஸ்வதம் இல்லை அது. அப்ப என்ன ஆகும்? நானு இம்மோர்டல் அப்படின்னு உணர்வேன். அப்ப இங்க ஆயுஷ் பத்தி எதுக்கு பிரச்சனை? நான் எப்பவுமே இம்மோர்டல், சாஸ்வதம். அதனாலதான் அந்த அமிர்தம் வார்த்தை. அவங்க அமிர்தம் அடையல நிஜமா. அவங்க உபாசனை பண்ணி ஆயுஷ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால ஸ்பெஷல் என்னது ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய, மகா மிருத்யுஞ்சய ஹோமம், அதிமிருத்யுஞ்சய ஹோமம் இதெல்லாம் பண்ணி தகராறுதான் பண்ணுவேன். என்ன இனிமே அப்படி இருப்பியா என்ன? இருப்பியா? அப்படி யாராவது இருக்காங்களா? உண்மை நீ பிரம்மவனு தெரிஞ்சுக்கினா தவிர இதெல்லாம் டெம்பரரி டிங்கரிங் ஒர்க் மாதிரி ஒரு சும்மா என்னது ஸ்டிக் பண்ணி வச்சுட்டோம். உடையும் எப்பாவது உடையும், சாஸ்வதம் இல்லை அது. இந்த உடம்பில் இன்னொரு உடம்பு வந்துச்சு, சரி அங்கேயும் இதே பிரச்சனை தான். அப்புறம் திரும்பி இதே மாதிரி தன்வந்திரி கோயிலுக்கு போகணும், மறுபடியும் ஆயுஷ் ஹோமம் பண்ணணும், அது பண்ணணும். எல்லாம் உனக்கு நிம்மதி இல்லாம ஆயிடுது. இது எல்லாத்தையும் பின்னாடி ஓடிக்கிட்டு பயந்துட்டு ஏன் காரணம்னு நீ பிரம்மன்னு தெரிஞ்சுக்காம விட்டுட்ட பாரு. அதனால இவனுக்கு இந்த பிரச்சனை இல்லாம. அதனால இதுதான் கருத்து நம்ம எடுத்துக்கணும். இதுல கடைசியில தேவதைகள் அப்படி பண்ணாங்க, நம்ம நானே பிரம்மன்னு கிளைம் பண்றேன். நான் எதுக்கு யாருக்கிட்ட போய் கெஞ்சி ஆயுஷ்ன்னு கேட்கணும்? அதான் ஈஸ்வரன் கிட்ட இருந்து நான் எதுவுமே கேட்க போறது இல்லை. ஈஸ்வரன் நான் பயப்படுறது இல்லை. அவர்கிட்ட இருந்து சப்போர்ட்டும் கேட்கறது. இது இந்த 16வது மந்திரத்துடைய முக்கியமான அர்த்தங்கள். அடுத்ததாக 17வது மந்திரம். யஸ்மின் பஞ்ச பஞ்ச ஜனாஹ ஆகாஷஸ்ச பிரதிஷ்டிதஹ தமேவ மன்ய ஆத்மானம் வித்வான் பிரம்மா அமிர்தம் அமிர்தஹ அமிர்தம். அமிர்தம் வார்த்தை தொடர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இந்த 17, 18 மந்திரங்கள் இது எல்லாமே மகா வாக்கிய உபதேசம். இன்டைரக்ட், மறைமுகமா மகா வாக்கியத்தின் உபதேசம் பண்றதுதான் இதுல இருக்கு. ஏன்னா பாக்குற 18ல முதல் வரி பார்த்தாலும் இப்போ இதுல பார்த்த முதல் வரி பார்த்தாலும் ஜீவ ஈஸ்வர் ஐக்கியம் பத்தி தான் அதுல பாவனை அர்த்தம். சரி, முக்கியமான பதங்கள் இதோடைய சாராம்சம் என்னன்னு பாக்குறோம். அந்த ஐக்கிய ஞானம் அதோடைய பலம். ஐக்கிய ஞானம் அண்ட் பலம். அப்படின்னா ஞான மார்க்க ஸ்துதி அதுதான் செய்யப்பட்டது. இதுல கூட இங்க என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு வார்த்தை பஞ்ச பஞ்ச ஜனாக ஒரு வார்த்தை இருக்கு. அந்த பிரம்மத்தில், அந்த பரமாத்மா பிரம்மத்தில்
இந்த பஞ்ச ஜனாக பிரதிஷ்டமா இருக்கு, அதுல நின்று இருக்கு. அப்படின்னா பிரம்மன் சப்போர்ட் பண்றார் அப்படின்னு அர்த்தம். இந்த பஞ்ச ஜனாகனே வார்த்தை பார்த்தா பஞ்சன்னா பொதுவா 5ன்னு அர்த்தம், ஜனாகன்னா ஜனங்கள், பீப்புள் அப்படின்னு అర్థం. ஆனா இந்த కాంటెక్స్ట్లో పంచ అనేదికి నెంబర్కి సంబంధం అర్థం ಇಲ್ಲ, జనమని சொன்ன జనంಗಳನ್ನ மக்களనేదికి సంబంధం ಇಲ್ಲ. It doesn't refer to any of this. ஆனா இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல், ஒரு பிரச்சனை உருவாக்குற ஒரு பதமா இருக்குது பஞ்ச ஜனாக అనేది. ஏன்னா சாங்கிய பிலாசபர் ரொம்ப பலமான ஒரு எதிர்கட்சி. அத்வைத்தத்துக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க. அவங்க ரொம்ப உருத்தாக, அவங்களுக்கு ஒரு டைட்டில் என்னன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன்ட். சாங்கிய பிலாசபர்ஸ் உருத்தாகன்னு சொல்லப்படுறது. அதனால வேதாந்தத்துக்கு இந்த சாங்கியர்கள்னு முதல்ல ரிஃப்யூட் பண்றதுதான் முக்கியத்துவம். அதனால பிரம்மசூத்திரத்துக்குள்ள இந்த பஞ்ச ஜனாகனே பதத்துக்காக முதல் அத்தியாயம் 4வது 11வது, அங்க அத்தியாயம்னு சொல்ல மாட்டோம், ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் 4 அதிகரணம் அப்படின்னு வரும் அங்க அதிகரணங்கள். இனி 1-4-11 அங்கிருந்து சில சூத்திரங்கள் இந்த பதத்தினை அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது வந்துச்சங்க. ஏன்னா சாங்கியர்கள் இந்த பதத்தினை இது பார் எங்க பிலாசபிக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறான்னு அவனும் வேற ஏதோ அர்த்தம் சொல்றேன். பாத்தீங்களா, அவ்வளவு வியாசர் ரொம்ப மைன்யூட்ட எங்கெங்கெல்லாம் இப்படி இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஃபைனல் கன்க்ளூஷன் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா இல்ல பிரம்ம ஜீவோ பிரம்ம ஆபரணத்துக்கு வரத்துக்கு செய்யாம இது எல்லாமே அவனுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுனால வியாசாச்சாரியர் நியாயப்பிரஸ்தானம் பிரம்மசூத்திரங்கள் எழுதி அனலைஸ் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. அது புரிஞ்சுக்கிறதுக்கு சங்கரர் அவ்வளவு பாஷ்யம் எழுதினால அது ஏதாவது கொஞ்சம் புரியும். சரி, சங்கரர் இந்த வார்த்தைக்கு என்ன 3 வகையான அர்த்தங்கள் எடுக்கலாமனு அவர் சொல்லுவாரு. முதல் விஷயம் என்னன்னா இது ஒரு ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுனால் அது நம்ம பதத்துடைய அர்த்தம் எடுத்துக்கிட்டு கன்க்ளூஷன் வரக்கூடாது. இட் இஸ் a ப்ராப்பர் நவுன். சரியா? அப்போ என்ன எடுத்துக்கணும்? பஞ்சான்னா 5க்கு சம்பந்தம் இல்லை, ஜனாகன்னா பீப்புள் சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த பஞ்ச ஜனாக சப்போர்ட்டட் பை த பிரம்மன் இந்த வார்த்தை உபனிஷத்தை சங்கரர் 3 விதமா. முதல் மீனிங் இப்படி எடுத்துக்கலாம். என்னன்னா தேவதர்கள் நம்பர் 1 கனெக்ட் பண்ணிக்கணும், பித்ருகள், கந்தர்வர்கள், தானவர்கள், ராட்சசர்கள். அங்கே கேட்டகரிஸ் இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. அசுரானி நம்ம எல்லாத்துக்கும் காமனா சொல்லிட்டு இருக்கிறோம், அசுரர்கள் ராட்சசர்கள் அப்படி. ஆனா தானவர்கள் வேற இருக்காங்க. தனுக்கு பிறந்தவங்க எல்லாரும் அவங்க ஆல்மோஸ்ட் இந்த அசுர குவாலிட்டி சொல்லி இருக்கிறவங்க தான். ஏன்னா டீமன்ஸ் அண்ட் டெவில்ஸ் அண்ட் இல்லையா, ராட்சசர்கள் அண்ட் தானவர்கள். 5 இப்ப 5 சொன்னதுனால இது நம்பர் அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் ஒன்றும் கிடையாது. அங்க 5 குரூப்ஸ் சொல்றோம், ஆனா உள்ள எத்தனோ பேர் இருக்காங்கல்ல, அங்க வெரைட்டியா இருக்காங்க. 2வது அர்த்தம் என்ன எடுத்துக்கலாம், இதெல்லாம் பாசிபிள் மீனிங்ஸ்.
பிராமணர்கள், வைஷ்யர்கள், க்ஷத்திரியர்கள், க்ஷத்திரிய வைஷ்யர்கள், அப்புறம் சூத்ர, நிஷாத. நிஷாத అనేది இந்த 4க்கு சேர்ந்தாம தனியா இருக்கிற இன்னொன்னு. ராமாயணத்துல நம்ம குஹன் நிஷாத ராஜான்னு அங்க ஸ்பெசிபிக்கா மென்ஷன் செய்யப்பட்டது. நிஷாத. அப்போ 5 இந்த அர்த்தத்துல எடுத்துக்கலாம். இல்ல 3வது பாசிபிலிட்டி என்னன்னு சொன்னா பஞ்ச ஜனான்னா பிராணம், வைட்டல் எனர்ஜி, சக்ஷு, ஸ்ரோத்ரம், அன்னம், மனஹா. இதோடைய இவ்வளவு கொடுத்தாரு. இப்போ அசல் அர்த்தம் என்ன எடுத்துக்கணும்னு சிம்பிளா ப்ராப்பர்னு சொல்லும் போது இந்த ஜகத்து உலகம் மொத்தம் சமஸ்த காரிய பிரபஞ்சம் சப்போர்ட்டட் பை த பிரம்மன் சொல்லணும். சமஸ்த காரிய பிரபஞ்சம் இங்க 5 10 17 சமஸ்த காரிய பிரபஞ்சம் மொத்தம் பிரம்மன் மேல ஆதாரப்பட்டு இருக்கு. அப்படி அது மட்டும் இல்ல, மந்திரத்தில் அப்படி பஞ்ச ஜனாகன்னு சொல்லி அடுத்தது ஆகாஷ பிரதிஷ்டித. ஆகாசமும் மேலும் ஆகாசமும் பிரம்மத்துல பிரதிஷ்டமாயிருக்குன்னு சொல்லப்பட்டது. இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. இந்த உபனிஷத்துல இங்க இது பொறுத்த வரைக்கும் இங்க இந்த கான்டெக்ட்ல ஆகாசம்னு சொன்ன ஈஸ்வர அவ்யாக்கிருத பிரம்ம ஆறு காரண பிரபஞ்சம் ஆகாசம். ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்கன்னா இந்த விஷயம் ஆகாசம் வார்த்தை ஈஸ்வரனு சேர்த்து சொல்றது. இங்கே 3வது அத்தியாயத்தில் 8வது பிராமணத்திலோ பார்த்தோம் இந்த டெபினேஷன். ஆகாசம் அங்க யாக்ஞவல்யர் மைத்ரேயிக்கு சொல்லும் போது சொல்லுவார். சரியா? ஸோ இங்க இந்த உபனிஷத்து பொறுத்த வரைக்கும் ஆகாசம்னா ஸ்பெஷல் மீனிங் ஈஸ்வரஹா. ஈஸ்வரனுக்கு காரண பிரபஞ்சம் சொல்லணும். அவ்யாக்கிருத பிரம்மா. அதர்வைஸ் அப்போ என்ன ஆயிடுச்சு அர்த்தம்? பஞ்ச ஜனாக பிளஸ் ஆகாஷம் இந்த 2 எடுத்துக்கிட்டா பஞ்ச ஜனாக இஸ் ஈக்குவல் டு காரியம், ஆகாஷம் இஸ் ஈக்குவல் டு காரணம். ஈஸ்வரன் தானே காரணம் இங்க. அதனால தானே காரண பிரபஞ்சம் சொல்றோம். அந்தர்யாமி காரணம். இப்போ இது நீ புரிஞ்சுக்கிறதுக்கு மாண்டூக்கியத்தோட ரிலேட் பண்ணி பார்த்தா பஞ்ச ஜனாக அப்படின்னா பிரதமா த்விதீய பாதங்கள். மாண்டூக்கியம் கொஞ்சமாவது ஞாபகம் இருக்க? அங்கதான் இந்த பாதங்கள்னு படிச்சோம் நம்ம. பிரதம பாத, த்விதீய பாத, திருதீய பாத, ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி. பஞ்ச ஜனாகன்னு சொன்ன பிரதம த்விதீய பாதங்கள். ஆகாசம்னா திருத்தீய பாதம். இந்த 3 பாதங்களுக்கு துரியமான சதுர்த்த பாதமான பிரம்மன் சப்போர்ட் பண்றார் அப்படின்னு அர்த்தம். அப்படி என்ன கடைசியில என்ன சொல்லணும்? காரிய காரண பிரபஞ்ச காரிய காரண விலக்ஷணே பிரம்மணி பிரதிஷ்டிதம். பிரதிஷ்டிதம் வந்துச்சுல்ல. இந்த காரியம் காரிய காரண காரணங்கள் வந்துச்சு. காரணம் என்ன? இங்க பிரம்மன்ல காரிய காரணம் இல்ல. காஸ் அண்ட் எஃபெக்ட் அங்க நெகேட் பண்றோம் பிரம்மன்ல. பட் அது கீழே இந்த மாயா ஈஸ்வரன் சேர்ந்து உலகம் வரும்போது காரிய காரணம், ஈஸ்வரன் காரணம். அதனால நம்ம ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். சில வாட்டி பிரம்மன் காரணம்னு சொல்றது போல் இருக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த உபனிஷத்து இது படிச்சு புரிஞ்சுக்கலன்னா, அண்ட் புரிஞ்சுக்கலன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் காரண காரணத்தை நெகேட் பண்றது. பட் வேர் இஸ் த ப்ரூஃப்? எங்க எது வச்சு பாத்தீங்களா? அங்க ஈஸ்வரன், ஆகாசம் అనేది ஈஸ்வரன், காரண பிரபஞ்சம்.
அப்போ காரணமா இருக்கிற ஈஸ்வரன், காரியமா இருக்கிற ஜகத்து ரெண்டுமே கூட காரிய காரணம் பிரம்மன்ல பிரதிஷ்டமா இருக்க தவிர பிரம்மன்ல காரிய காரணம் கிடையாது. அதனால காரியகாரண பிரபஞ்சः காரியகாரண விலக்ஷணே பிரம்மணி பிரதிஷ்டிதः. அதுதான் அர்த்தம். இங்க ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்றோம். என்னன்னா, இது பேஸ் பண்ணி பேசும்போது பொதுவா 2 பதங்கள் உபயோகப்படுத்துறோம். அந்த சம்ஸ்கிருதத்துல இந்த பதங்கள் வேதாந்தம். ஏன் ஒருத்தன் அப்படி நினைச்சுக்கிறான், ஒருத்தன் இப்படி நினைச்சுக்கிறான், அவங்க இதே பதம் தான் பாக்குறாங்க. பதம் என்ன வார்த்தை. ஆனா அவங்களுக்கு அப்படி தோணுறது. அப்படி அதனாலதான் இவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ், இத்தனை வேத பாக்கிய மதங்களாவது எத்தனையோ வந்துச்சு இல்லையா? இல்ல துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம். என்ன எதுக்கு அவங்க செப்பரேட்டா அப்படி வியாசரு பிரம்மசூத்திரங்கள் எழுதி இப்படி எல்லாம் சொல்லி பேசினதுக்கு அப்புறம், ஆனா அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுறாரு ராமானுஜாச்சாரியரு கூட. அப்ப அவங்களுக்கு அப்போ மாதிரி ஏன் இந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு வரமாட்டுறாங்க? பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுறாருன்னா அவர் என்ன எவ்வளவு படிச்சு எப்படி இருந்திருக்கணும்? எப்படி இருந்து அப்படி பெருசா பண்ணி அப்படி செய்யலன்னு இப்போ உலகத்துல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மகாத்மாவை பேரு இருக்கு விசிஷ்டாத்வைதம். பட் தேர் இஸ் எ ஃபிளா. கடந்த சத்சங்கத்துல நம்ம அந்த புத்தனை பத்தி சொன்னோம் பாத்தீங்களா? we don't care. புத்த அவதாரம்னு சொன்னாலும் சரி, இஃப் யூ ஆர் ரியல்லி அத்வைத்திக் ஞான நிஷ்டனா இருந்த we cannot accept. வேத பாக்கியமா இருக்காரு, வேதத்தை பிரமாணமா எடுத்துக்கல, எல்லாமே சுவானுபவம். அதானே நிறைய லாஸ்ட் கிளாஸ்ல அனலைஸ் பண்ணோம். இப்ப இங்க அந்த மாதிரி சின்ன விசாரணை என்ன பண்ணும்? பொதுவா புதா காட்டிட்டனே, இந்த கை ஆதாரம், இந்த கிளிப்பு ஆதேயம். கை மேல ஆதாரப்பட்டிருக்கிற பொருள். அப்படி இந்த பூமி ஆதாரம், பூமி மேல ஆதாரப்பட்டிருக்கிற பெயர்கள் எல்லாம் ஆதேயம். இந்த 2 பதங்கள் இருக்குல்ல, ஆதாரம் ஆதேயம். இப்படி சொல்லி பேசிட்டா இது சில பேருக்கு பொருத்தமா கரெக்டா இருக்கு. முக்கியமா இந்த விசிஷ்டாத்வைதிகள் இவங்களுக்கு குட். ஈஸ்வரன் ஆதாரம், நம்ம எல்லாரும் ஈஸ்வரன் மேல ஆதாரப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன ஆயிடுச்சு, ஜாகிரதை கவனிக்கணும். இந்த கிளிப்புக்கு இந்த கைக்கு ரெண்டுத்துக்கு ஒரே விதமான சேம் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரியாலிட்டி கொடுத்தோம். கை இருக்கின்றது, கிளிப் இருக்கின்றது. ஓன்லி திங், இது ஆதாரமா இருக்கின்றது, இது ஆதேயமா இருக்கின்றது. அது எல்லாம் ஏதாவது எடுத்துக்கோங்க. இது பிலாசபியில இங்க கடவுளுக்கிட்ட அப்படி வரும்போது ஈஸ்வரனு ஆதாரம், இங்க ஆதேயம். ஏன்னா இங்க இப்போ கூட பிரதிஷ்டிதம்னு சொல்றதுனால அதையும் அதே அர்த்தம் தான் கொடுக்குறது. ஆனா நம்ம என்ன டெரிவேட் பண்ணி முடிச்சிட்டோம்? இப்போ காரிய காரணம் பிரபஞ்சம், காரிய காரண விலக்ஷணே பிரம்மணி பிரதிஷ்டிதம்னு நம்ம கன்க்ளூட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம், அனலைஸ் பண்ணி. பட் இது இப்படி இங்கே நின்றுட்டா, இந்த 2 வார்த்தையில வச்சுக்கிட்டு சொன்னா இது துவைத்திகளுக்கும் விசிஷ்டாத்வைதிகளுக்கும் இது சூட்டபிளா இருக்கும். தட்ஸ் குட். அதுதான் இப்போ அவங்களுடைய அதேதான். அப்படின்னா ஈஸ்வரனுக்கு எவ்வளோ ரியல் ஸ்டேட்டஸ் கொடுத்தோமோ அதே ஸ்டேட்டஸ் ஆஃப் ரியாலிட்டி டு தி பிரபஞ்சத்துக்கு கூட அவங்க கொடுப்பாங்க. ஜீவனுக்கோ பக்தனுக்கோ யாருக்காவது 2 இருக்கு. ஆனா அத்வைதத்திலோ அது செல்லாது இல்லையா? ஏகமேவா துவிதீயம்னு வரும்போதோ. அதனால அப்ப என்ன பண்ணணும்? திருஷ்டாந்தம் இப்படி சொல்லியிருக்க. இப்ப தாஷ்டாந்தத்துக்கு வரும்போதும் பிரம்மன் பத்தி சொல்லும் போதும்
ஈஸ்வரனோட இப்ப பிரம்மனுக்கு கீழே காரணமா இருக்காரு. பிரம்மன் விலட்சணமா இருக்கு. சப்போஸ் ஒருவேளை பிரம்மன் மேல எல்லாமே பிரதிஷ்டமா இருக்கு, பிரம்மன் இஸ் த சப்போர்ட்டர், எவ்ரிதிங் இஸ் நிச்சயம் இல்ல சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி அங்க இதே வார்த்தைகள் வச்சு சொன்னா அது அர்த்தம் பரிபூர்ணமாகாது. தப்பு அப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது ஆதாரம் ஆதேயம். அப்ப என்ன சொல்றோம் வேதாந்தத்தில் அந்த பதங்களுடைய எப்பாவது யூஸ் பண்ணா கூட ஜஸ்ட் ஃபார் டிஸ்கஷன் சேக்க இப்ப புரிஞ்சுக்குங்கோ. இங்க அதிஷ்டானம் அத்தியாசம் எல்லாமே ஆளுத வருது, ஞாபகம் வச்சுக்கணும். ஆதாரம் ஆதேயம். அது தப்பான கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வேதாந்தத்துல இந்த வார்த்தை மாத்திட்டோம். வேணுமன்னு சும்மா மாத்தல, இதுக்கு ப்ரூஃப் இருக்கு, இதுக்கு பிரமாணம் இருக்கு. என்ன இப்படி சொன்னா அவன் ஒத்துக்குவானா? கேட்பான். என்ன பிரமாணம்? எது வச்சு சொல்றேன் சொல்லுவார். முதல்ல இது புரிஞ்சுக்குங்க. ஸோ இது அதிஷ்டானம் அத்தியாசம். எப்போ பிரபஞ்சம் பிரம்மன் அதிஷ்டானம் மேல அத்தியாசம்னு சொல்றோமோ, அத்தியாசம் பதத்துக்கு அர்த்தம் சூப்பர் இம்போஸ்ட், கல்பித்தம், இமேஜின்டு அத்தியாசம். அத்தியாச பாஷ்யம்னு நான் நடுவில் டிஸ்கஸ் பண்ணி நிறைய அங்கங்க பிரம்மசூத்திரம் முன்னாடி கூட அவர் ஏதுவார் சங்கரர். சரி, என்ன ஆச்சு இப்போ? இங்க இந்த வார்த்தைகள் சொல்லும் போது இந்த கிளிப்புக்கு இந்த கைக்கு ஒரே ஸ்டேட்டஸ் ஆஃப் ரியாலிட்டி கொடுக்கல. போத் ஆர் ரெண்டுமே ரெண்டு லெவல் ஆஃப் ரியாலிட்டிஸ். இது பாரமார்த்திக சத்தியம், இது ரிலேட்டிவ் வியாபகாரிக சத்தியம் இல்ல வியாபகாரிகம் பிராதிபாசிகம். அது கூட சரி, ரெண்டு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டிஸ் ஆர் டிஃபரெண்ட். ஆனா அந்த பதங்கள் உபயோகித்த ரெண்டும் சத்தியமாயிடுது. ஒரே ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி இருக்கு. ரெண்டு டிஃபரெண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டிஸ் இருக்கும்போது இது மேல இது ஆதாரப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் டிஃபரெண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. என்ன இது அதிஷ்டானம். இந்த பதம் அதிஷ்டானம் பதம் எல்லாம் கூட பகவத்கீதை கிருஷ்ணர் உபயோகப்படுத்திருக்காரு. அதிஷ்டானம் ததா அங்க அர்ஜுனன் கேள்வி கேட்பான்ல 5 அதியக்னம் அதிபூதம் அதெல்லாம் கேட்கும் போது அதிஷ்டானம். அப்புறம் இந்த விதமா இந்த ரெண்டு பதங்கள் உபயோகப்படுத்திட்டு செய்யும் போது ரெண்டு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. சரியா? இது பிரமாணம் என்னன்னு கேட்கிறான். பிரமாணம் என்ன? அதனாலதான் வேதாந்தத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது நம்ம எப்பவுமே கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வச்சுக்கணும், ப்ரொடெக்ஷன் ஷீல்டு, பிரமாணம் வச்சுக்கணும். அது வச்சுக்கிட்டு தான் அவன் வந்த உடனே பகவத்கீதையிலேயே பகவான் 9வது அத்தியாயத்தில் முதல் இப்படிதான் சொன்னாரு. ஆதார ஆதேயமனே பாவத்தோட என்ன சொன்னாரு? மஸ்தானி சர்வபூதானி, எல்லாமே எனக்குள்ள இருக்கே அன்னாரு. உடனே என்ன நினைச்சாரு? நான் எல்லாமே எனக்குள்ள இருக்கேன்னு சொன்னா நான் ஆதாரம் நினைச்சுக்குவாங்க. அப்புறம் எனக்குள்ள நிஜமா அதெல்லாம் இருக்கேன்னு நினைச்சுக்குவாங்க. இந்த மக்கள் தப்பு தப்பா புரிஞ்சுக்கோன்னு சொல்லி உடனே பக்கத்திலே அடுத்த ஸ்லோகம் முதல் வரலையே நச்சமஸ்தானி பூதானி, இதுதான் பிரமாணம். இப்ப நான் பேசினது அதுதான். ஆதாரம் ஆதேயம்னு சொன்னாரு முதல்ல. அதுக்கப்புறம் அர்ஜுனா நிஜமா சொல்லணும்னா அதெல்லாம் எனக்குள்ள இல்ல, நான் எதுக்குள்ள இல்ல, யாரின்மீ. இது சொன்னா அத்வைதி விசிஷ்டாத்வைதிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, பகவான் சொன்னாரு. அப்புறம் அடுத்த வரி படிப்பானா இல்லையா, அடுத்த வரி எப்படி புரிஞ்சுக்குவானு நமக்கு தெரியாது. அவங்களும் பகவத்கீதை பத்தி புஸ்தகங்கள் எழுதுவாங்க, எழுதலாம். எவ்வளவு
கஷ்டம் அத்வைத்த வேதாந்தத்துக்குள்ள போய் நிஷ்டன் ஆகுறது. அதனால ரொம்ப பெருசா எடுத்துக்க கூடாது. படிச்சு முடிச்சுட்டோம் போதும். எப்போ ஒருத்தர் இவர்கிட்டதான் கேட்கணுமா என்ன, இன்னும் அது கொஞ்சம் கேட்க வேண்டாமா, அவர்கிட்ட கேட்கணும், அது கேட்க வேண்டாம்னு சொல்லி இது முதல்ல படிக்க மாட்டேங்க. ஒரு ஒரு ஸ்லோகத்துக்குள்ள எவ்வளவு மந்திரத்துல எவ்வளவு அர்த்தம், எவ்வளவு ஆழமான விஷயம் இருக்கு, இதெல்லாம் கிளியரா புரியலன்னா சும்மா சொல்லுவர் சொல்றாங்க, கேட்கிறவங்க கேட்கிறோம், யூ ஆர் த டிவைன், யூ ஆர் த, என்ன புரியணும் இல்லை. ஞான நிஷ்டன்னா எப்போ ஆக போறது? எல்லா வகையான அந்த ராங் நோஷன்ஸ், ஆப்ஸ்டக்கிள்ஸ், மிஸ்கன்செப்ஷன்ஸ் அதெல்லாம் போகணும். அதனால சாஸ்திரத்திலே ரொம்ப கொஞ்சம் பேர் தான் டீப்பா இப்படி படிக்க விரும்புவாங்க. அவங்களுக்கு சக்தியாவது ஈடுபாடாவது வரும். அது இல்லாதனாலதான் மெனி டைம்ஸ் இது வரும் சிஷ்யர்கள் கேட்கிறவங்களுக்குள்ள, சாதகத்துக்குள்ள. ஏன் ஒருத்தர்கிட்ட இருந்து கேட்கணும்? எவ்வளவு நாள்ல அதுவே அவர்கிட்டே அப்படின்னா யூ ஆர் இன் ராங் பாத். அதனாலதான் நீ கொஞ்சம் ஸ்டடி ஆகிறதுக்கு இப்போ இந்த பிரஸ்தானத்திலையும் நம்ம 3ஆவதுக்கு போல, எப்போ போவோமா போக எப்படி தெரியாது பிரம்மசூத்திரம் பத்தி. பட் அட்லீஸ்ட் இப்போ ஒரு 10 இயர்ஸ் ஆகுறதுன்னு வச்சு, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட இப்போ சொன்ன இந்த விஷயங்களை எல்லாத்திலும் சொல்லலை. அந்த லெவலுக்கு அந்த ஸ்டேஜில் அங்க எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ பிருகதாரண்யக்கம் பார்க்கும்போது தான் தெரியறது how it connected to the every Upanishad statement. அதனால பிருகதாரண்யக்கம் is the boss unit Upanishad. சரி, ஒரு பிரமாணம் படிச்சதா, மஸ்தானி சர்வபூதானி, நச்சமஸ்தானி சர்வபூதானி, அதிஷ்டானமு ஆதாரம் ஆசையும் கிடையாது, அதிஷ்டானம் அத்தியாசம் இருந்தா இருக்கலாம். அதனால there is nothing in me, I am not in them. What it means, என்ன அது அர்த்தம்? கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அந்த கஷ்டமான ஸ்லோகம் சொல்லி ட்விஸ்ட் பண்ணபடி அர்த்தம் என்னன்னா, நீ அப்புறம் படி, அப்புறம் கன்க்ளூஷனா பகவான் என்ன சொல்றாரு அது எசன்ஸ் எல்லாம் கிரகிச்சுக்கணும். ஒன் வித்தவுட் செகண்ட். அதனால இது இப்போ இதுல ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் நம்ம அர்த்தத்தை பார்த்தோம், இந்த சின்ன அனாலிசிஸ் பண்ணி. செகண்ட் லைன் என்ன? செகண்ட் லைன் 17வது ஸ்லோகத்துல 2வது வரி ஞான பலம் சொல்லப்படுறது. இங்க கூட ஒரு ஞானி சொல்றாரு, ஞானம் அடைஞ்சவனும் சொல்ற போல் தானே இந்த கடந்த 2-3 வாரமா சொல்லிட்டு இருக்கிறோம். இஸ் டிக்ளேரிங், எப்படியோ அப்படியோ இப்படியோ எப்படியோ வந்துட்டோம், நம்ம சொன்னோம் இல்லையா? அப்படி இப்போ அவர் சொல்றாரு, என்னன்னு, எனக்கு பிரம்மன் தெரியும் அண்ணார். எனக்கு பிரம்மன் தெரியும், நான் பிரம்மனை தெரிஞ்சுக்கிட்டே இல்லை. ஐ நோ த பிரம்மன். அப்போ அப்படி சொன்ன உடனே அந்த இது கேனோபனிஷத்துக்கு சம்பந்தப்பட்டது இந்த மந்திரம். அப்போ உடனே கேட்பேன், ஹவு டு யூ நோ பிரம்மன், வென் யூ நோ பிரம்மன், வேர் யூ நோ த பிரம்மன், இப்படி எல்லாம் வரும். அதெல்லாம் அவர் கேட்டு இவன் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் எழுந்திரிச்சு, எனக்கு தெரியும் ஆனா எனக்கு தெரியாது. முதல்ல எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் தெரியாது. எனக்கு தெரியும்
எனக்கு தெரியாது அது வேறே அணை, எனக்கு தெரியும் அது நானே அணை. அது ஒரு விதமா ரொம்ப அற்புதமான கேனோபனிஷத்து. அது மறுபடியும் நான் சொல்லணும் உங்களுக்கு. அந்த ஸ்லோகன் நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவேன். ஏன்னா 18வது மந்திரத்துல கூட கேனோபனிஷத்து ரெஃபரன்ஸ் தான் இருக்கு. பட் இங்கே இப்போதைக்கு அப்படி சொன்னாரு. அதனால அப்போ ஒருவேளை அப்படி யாராவது எல்லாரும் கேட்டா அவர் பதில் கொடுக்கணும். அவருடைய பதில் தான் இப்ப இங்க நம்ம பார்க்கிறோம். என்ன அது? வித்வான். அந்த வித்வான், அந்த தெரிஞ்சுக்கணும். தம் மன்னே ஆத்மானம் ஏவ. அண்டர்லைன் பண்ணுங்க. $multi-million அது ஞான பலம். கன்க்ளூஷன் ஆஃப் வேதாந்த். தம் பிரம்மன் நம்ம சப்ளை பண்ணிக்கணும். தம் అని விட்டுட்டு தம் பிரம்மன் மன்யே, மன்யான்னு இருக்காங்க. மன்யே అది ఆత్మ నానేదాది ఆత్మానమేవ మహావాక్యం అందించే இல்லையா? ఫస్ట్ టైంలో ఐక్యం మహావాక్యం అందించి ఇంకా కంక్లూడింగ్ అహం బ్రహ్మాసి மகாவாக்கியம் வருது. ஸோ அந்த கேனோபனிஷத்து இப்போ சொல்றேன், மறுபடியும் 18ல கூட சொல்றேன் டைம் இருந்தா. அதான் சொல்றாரு. நாகம் மன்யே சுவேதேதி நோன வேதேதி வேதச்ச நோஸ்தத்வேத நோன வேதேதி வேதச்ச. ஒன்னும் புரியாது. அப்புறம் யாராவது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஈஸ்வர தர்சனம் ஆயிடுச்சு 3 வாட்டி எனக்கு அப்படி இப்படி யாராவது பேசிட்டு இந்த ஈஸ்வர தர்சனம் எதிர்பார்த்துட்டு அப்படி இருந்து ஏதேதோ வளருது ஏதோ பேசுறான்னு சொன்னா தஹ்ரமேவ நூனம் அப்படி யாராவது சொன்னா அவன் உனக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ சும்மா உன்னுடைய மனம் சும்மா மென்டல் இமேஜினேஷன் பாவனை தான். அதனால ஒருவேளை அவன் யாரோ சொல்றான் அப்படி நான் ஈஸ்வரன் எனக்கு தர்சனம் கிடைச்சிச்சு பார்த்தான் ஏதோ சொன்னா சரி உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சுதான்னு கேட்கறான். அவன் நேரா கேட்டா எனக்கு தெரியாது, ஆனா நான் ஈஸ்வரனை பார்த்த ஈஸ்வரன் தர்சனம் கிடைச்சது அப்படின்னு அவன் பேசினா அவன் பரம பைத்தியக்காரன் அர்த்தம். உன்னை நீ தெரிஞ்சுக்காம நீ ஈஸ்வரனை தெரிஞ்சுக்க முடியாது. உன்னை நீ தெரிஞ்சுக்கிறது தான் ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறது, ஒன்று நீ தெரிஞ்சுக்கிறதா பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது. அதனால இந்த மாதிரி இமேஜினேஷன்ல இருக்காது. ஒன்று நீ தெரிஞ்சுக்கிட்ட முதல்ல அது சொல்லு. இந்த உபனிஷத்துல கேனோபனிஷத்து புருகாத்துல அவன் சொன்னது போல ஐநோ ஆத்மானம் மன்யே. அதனால வேற ஈஸ்வரா அப்படியான்னு இப்படின்னு சொல்லி ஏதேதோ இமேஜின் பண்ண. வாட் அபவுட் யூ? அதனால தம் பிரம்மன் மன்யே ஆத்மானமேவ. அது மட்டும் இல்லை, அப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னால என்ன பலன் கிடைச்சது தெரியுமா? என்ன பலம் என்னன்னா அமிர்தம் பிரம்ம வித்வான் அகம் பவதி. அது நான் சென்டென்ஸுக்காக எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அங்க என்ன இருக்கு? தமேவ மன்ய ஆத்மானம் வித்வான் பிரம்ம அமிர்தா. அமிர்தா அது என்ன? தான் அமிர்தமனு சொல்லி அவனும் அமிர்தத்தை அடைஞ்சிட்டான். அமிர்தம் பிரம்ம வித்வான் மரணரகித பிரம்மனு தெரிஞ்சுக்கிறதுனால இங்க இல்லைன்னு அடைஞ்சதுனால
ನಾನು மரணம் இல்லாதவனா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கு பொதுவா என்ன நமக்கு ஞாபகம் வரணும்? பிரம்மவேதः பிரம்மைவ பவதி. பிரம்மவிதः பிரம்மைவ பவதி. பிரம்மவித்து ஆப்னோதி பரம். வேற முண்டக்க எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கூட எது நான் அமிர்தத்தினை அடைஞ்சேனோ அதனால அமிர்தமா நான் ஆயிட்டேன், இல்ல அமிர்தத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால அமிர்தம் ஆயிட்டேன் அப்படின்னா இதுல இருந்து நம்ம உணர வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்ன? இங்க ஒரு சின்ன அனாலிசிஸ். ஏதாவது ஒரு விஷயம் பத்தி, ஒரு வஸ்து விஷயம் ஏதாவது பத்தி அந்த ஞானம் ஏற்பட்டதுன்னு சொல்றோம் இல்லையா? எனி நாலேஜ் about anything doesn't bring any change in that knowledge. Any knowledge, தமிழ்ல சொல்றேன், எந்த அறிவாவது எரிபத்தாவது நமக்கு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த அறியப்பட்ட தெரியப்பட்ட அந்த வஸ்துவிலே அந்த விஷயத்துல எந்த மாற்றமும் கொண்டு வராது. இன்னும் சொல்லணும், புரியணும். புதுசா இப்படி ஒண்ணு காட்டிட்டு உங்களுக்கு இது கிளிப்புன்னு சொல்லி கொடுத்தார், இல்ல இது கை అని தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுனால, இது கிளிப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுனால இந்த கிளிப்புல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சா? எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். இப்படி எந்த அறிவாவது எனக்கு அறிவு வந்துச்சு, தெரிஞ்சிச்சு, ஐ கேம் டு நோ, ஐ காட் த நாலேஜ் ஆஃப் தட். என்ன உனக்கு வந்துச்சு என்ன, ஆனா எதை பத்தி வந்துச்சோ அதுல ஏதாவது மாற்றம் வந்துச்சா? அந்த பொருள் அந்த விஷயத்துல ஏதாவது மாற்றம் வந்துச்சா? கொஞ்சம் சூழ்ச்மம் புரிஞ்சுக்கணும். வரல இல்ல, எது வராது. உனக்கு ஏதோ புதுசு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவேன், நீ எப்பவுமே பார்க்காதது ஏதோ காட்டிட்டு இதுக்கு ஏதாவது நீ எது பத்தி தெரிஞ்சுக்கிட்டியோ அந்த வஸ்து அந்த விஷயத்துல ஏதாவது மாற்றம் வந்துச்சான்னு கேட்கிறேன். வரல, அது அப்படியேதான் இருக்கு. சரியா? அப்போ இந்த இதில் விவகார விஷயத்துல இப்படிதான். இதே இந்த பிரம்ம ஜானம்னு சொல்லும் போது உண்மையா ஆக்சுவலி வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் ஞானம்? ஞானத்துடைய வேலை என்ன சார்? ஞானம் என்னதான் பண்ணும்? வாட் த நாலேஜ் வில் டூ அப்படின்னு விசாரணை பண்ணா, அதனாலதான் பிரம்மன் ஆப்னோதி விந்ததி, அடைஞ்சிட்டான், போய் சேர்ந்துட்டான், தெரிஞ்சுக்கிட்டான், ஏதாவது சொல்லணும். தெரிஞ்சுக்கிறதுனால ஏதாவது இப்ப பிரம்மன் புதுசா உருவாயிடுச்சு, என்ன உருவாகல. இப்ப இங்க அமிர்தமனே வார்த்தை உருவாடு. ஐ கேம் டு நோ தட் ஐ எம் இம்மோர்டல், ஸோ தென் ஐ பிகம் இம்மோர்டல். அதான் அர்த்தம். அங்க அப்படி சொன்னா இங்க ஒரு சந்தேகம் வரும், ஒரு டவுட் என்னன்னா, அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ இம்மோர்டல், இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இம்மோர்டல் ஆயிட்டேன் இல்லையா? தெரியாததுக்கு முன்னாடி நான் சம்சாரி, நான் துக்கி, எனக்கு போல கவலை இருக்கேன், நான் அதன்னு எல்லாம் சொல்றேன். அதனால அப்ப நான் இம்மோர்டல். இப்போ தெரிஞ்சுக்கிறதுனால நான் இம்மோர்டல் ஆயிட்டேன். அப்படி ஆக முடியுமா? இங்க ஆகல இல்ல. இது உதாரணம் விட்டுட்டு இங்க வரும் 2 ஆங்கிள்ஸ்ல. ஒண்ணு மரண சுவாவம் இருக்கிற நானும்
மரண சுபாவம் இருக்கிறவனா இருந்திருந்தா நானும் ஞானம் வந்து ஒன்னும் பண்ண முடியாது. The knowledge cannot change my mortality-ness. சரி, நான் ஒருவேளை இம்மோர்டலாவா இருந்துச்சுன்னா ஞானம் நீட் நாட் டு bring or change my immortality. ரெண்டு விதத்திலும் ஞானம் இது பண்ணிவிடும். நான் மரண சுபாவம் இருந்தா அது என்ன மரண சுபாவம் இல்லாம செய்ய முடியாது. நானும் மரண சுபாவம் இல்லாம இருந்தா நானும் ஒன்னும் பண்ண வேண்டியது அப்பவும் பண்ண முடியாது. என்ன அதை சொல்றீங்க, என்னன்றீங்க? இங்க என்ன ஆயிடுச்சு? ஞானம் 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 இவ்வளவு சொல்றீங்க. ஒன்னும் பண்ணிச்சு. நீ இம்மோர்டலாவே இருந்து கூட, நீ அமரனா இருந்தே கூட, நான் அப்படி இல்லைன்னு நினைக்கிற ஒரு தடம், ஒரு அஜ்ஞான திரை அது நீக்கப்படும். ஞானத்துடைய ரோல் என்னதான் பண்ணும் அப்படின்னு சந்தேகம் தான். பிரதிபந்த நிவృత్తి ஏவ ஞானம் கரோதி. நடுல பிரதிபந்தம், நீ இம்மோர்டலாவே இருக்க, அதனால இங்க புதுசா ஞானம் இம்மோர்டாலிட்டி கொடுக்கல, ரிவீல் பண்ணிச்சு. யூ ஆர் ஆல்ரெடி இம்மோர்டல், நீ அமிர்தம் தான். அதனால 2 வாட்டி அமிர்தமன் நான் தெரிஞ்சுக்கிறதுனால நான் அமிர்தம் அடைஞ்சான்னு, அதுக்கு முன்னாடி அப்ப அமிர்தம் இல்லையா சந்தேகம் வரக்கூடாது. அந்த முன்னாடி நான் அமிர்தம் தானே தெரியாம ஒரு தடம் இருக்க, இல்லாம இல்ல நினைச்சுக்கிற ஒரு பாவனை தடம் இருக்கு. அதனால பிரதிபந்த நிவృత్తి, பிரதிபந்தமா இருக்கிற தடத்தினை நிவృత్తి செய்யறது மட்டும்தான் ஞானம் செய்யும். புரியுத? அதனால இந்த விஷயத்திலே அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ இது இப்போ விசாரணை பண்ணோம்னு சொன்னா ஞானத்துடைய ரோல் என்ன అనేది நமக்கு தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஊகிச்சுக்கிறோம். எனக்கு ஞானம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படி பண்ணும், இது பண்ணும், எல்லாத்துல எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி சம்திங் ஷுட் ஹேப்பன், சம் சேஞ்ச் ஷுட் கம். ஒன்னும் வராது, ஒன்னும் மாறாது. ஒன்னும் வர வேண்டியதில்லை, ஒன்னும் போக வேண்டியதில்லை, ஒன்னும் மாற வேண்டியதில்லை. இருந்தபடிக்கு இருந்தது தெரிஞ்சுக்கோ, அதுதான் ஞானம். அதனால அந்த தப்பான எக்ஸ்பெக்ட் பண்றது ஏதாவது, எதுக்கு அப்படி சொல்றோம்னா, இப்போ போஸ்ட்போன் பண்றேனே, இப்போ சத்தியத்தினே உண்மையினே ஆக்செப்ட் பண்றது போஸ்ட்போன் பண்றதுனாலதான் உனக்கு இன்னும் கொஞ்சம் அங்க போய் கேட்க வேண்டாமா, அவரது கேட்க வேண்டாமா, இது கேட்க வேண்டாமா அப்படின்னு நீ போஸ்ட்போன் பண்றேன்னா யூ ஆர் ஸ்டில் லிங்கரிங் வித் தி unwanted things, but you are not coming to the உபனிஷத்து சொல்ற விஷயத்துல நீ இப்போ நிக்கல. அதனால இந்த போஸ்ட்போன் பண்ற வேலை, எதிர்பார்க்கிற வேலை, அதெல்லாம் எந்த அளவுக்கு விட்டுடுறோமோ, சரியா, அந்த அளவுக்கு நீ ஞான நிஷ்டன் இப்பவே. அதுக்கப்புறம் ஜுகுப்சதே ஆத்மானம் சேத் விஜானியத் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கஷ்ட காம, அதெல்லாம் இருக்குமா? இருக்குது ஏதோ அப்படின்னு சொன்னா இன்னும் நிக்கல, இப்ப நிக்கல, சத்தியத்துல இப்ப நிக்க தெரியல. யூ ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் அண்ட் ஸ்டே வித் தி குரு உபனிஷத்து உபதேசத்துல. இது அதனால ரொம்ப முக்கியமானது. அடுத்த 18 கூட கேனோபனிஷத்தை ரிமைண்ட் பண்ணும். அதுலயும் இந்த மாதிரி மகா வாக்கிய உபதேசம் அதெல்லாம் இருக்கு. அது அடுத்த சத்சங்கத்துல பார்ப்போம். சரியா?
ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओम् तत्सत्